போலாண்டுக்கும் செக்கோஸ்லேவியாக்காவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு இடம் சைலேஷியா. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கேத்தலிக்ஸுக்கும் ப்ரொட்டஸ்டாண்ட்ஸுக்கும் நடுவில் பயங்கர கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த கேத்தலிக்ஸுக்கு தப்பி வந்தவங்க அவங்களுடைய கையிலேருந்து தப்பி இந்த சைலேஷியான்ற இடத்துக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்போது அவங்க பேப்டிஸ்ட் மிஷன் இதில் ஒரு 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அந்த சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போனால் என்ன ஆயிடுதுன்னா அது டினாமினேஷ்னல் ஒரு சர்ச் மாதிரி அப்படி ஆயிடுது. அப்போது பேப்டிஸ்ட் மிஷன்லேருந்து வந்தவங்க தான் அவங்க, ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது அவங்களுக்கு. இதில் 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார். அந்த பிள்ளைங்களை சர்ச்சில் கூட அலோவ் பண்ண மாட்டாங்களாம், தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு, குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறது. ஸோ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மலைகளில் அல்லது வயல்வெளிகளில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 20 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க 2 ரவுண்டாக உட்காந்துக்குருவாங்களாம். பாய்ஸ் நடுவில், கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நிறைய எதிர்ப்பு பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். என்ன நடக்குமா, அவங்க தலை மேலே அப்படியே ஒரு வெண்புறா அப்படியே படபடக்கு அந்த முழு அந்த இடத்தையே கவர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி லுத்தரன் பாட்டு புத்தகத்தை எடுத்து அவங்க பாடும் பொழுது அந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே இல்லுமினேட் ஆகுமா, அப்படியே வெளிச்சம் அப்படியே அந்த எழுத்துக்கள்லேருந்து அப்படியே ஒரு பெரிய அந்த 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 பிள்ளைங்களுடைய ப்ரேயரை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. போலீஸ் வருது, ரப்பர் தோட்டாக்களை வச்சு அடித்து அந்த பிள்ளைங்களை கலைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் முழங்காலில் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அநேக பெரியவங்க ரட்சிக்கப்படுறாங்க, கேத்தலிக்ஸ் ரட்சிக்கப்படுறாங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அநேகர் வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. பிள்ளைகள் மத்தியில் சைலேஷியன் ரிவைவல் என்று சொல்லுவாங்க, சிறு பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் பலத்தை இது அப்படியே ஆகி 3000 பிள்ளைங்க வரைக்கும் வர்றாங்க. இந்த ரிவைவலை பார்க்குறதுக்குன்னே போலாண்டு, செக்கோஸ்லோவேக்கியா பக்கத்தில் உள்ள நாடுகள்லேருந்துலாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 40,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க இந்த சின்ன பிள்ளைங்க மூலமாக. ஆண்டவர் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், டீன்ஸ் மத்தியில் அல்லது யூத் மத்தியில் ஊழியம் செய்கிற அநேகர் உண்டு. இன்றைக்கு போடுகிற விதையானது, அந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தில் போடுற விதையானது ஒரு நாளில் பலன் தரும். வரப்போகிற நாட்களில் கர்த்தர் நம்முடைய சின்ன பிள்ளைங்களை கொண்டு, சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதே ஜெபிப்போம், கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வாராக.